What a joy to be in the presence of God. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், இதுதான் உண்மையான சந்தோஷம்னு சொல்லுங்கள். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்கள், இதுதான் மெய்யான சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. This is a real joy in this world that no man can give you. இந்த உலகத்தில் எந்த மனுஷனாலையும் எந்த பணத்தாலையும் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷம் இதுதான். கை தட்டினா நல்லா யோசிக்கலாம் கூடவே கூடாது, தட்டிடணும் கையை. சும்மா பட்டாசு, சிவகாசி பட்டாசு மாதிரி கை தட்டணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமென். I'm so thankful for the CA கமிட்டி. இன்றைக்கி இந்த CA முகாமுக்கு என்னை பிரசங்கம் பண்ண அழைத்த அருமையான ஸ்தோத்திரம் பாஸ்டர் ஸ்டீஃபன் அவர்களுக்காக, CA தலைவருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆமென். ஸ்தோத்திரம். விசேஷமாக பாஸ்டர் ஆலன் ஜான் பிரஸ்பீட்டருக்காக நல்லா கைத்தட்டு கொடுங்களேன். நான் பாஸ்டரை ரொம்ப வருஷ காலமாக நான் அறிஞ்சு வச்சுருக்கிறேன். பாஸ்டர் அவங்கள. ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் சொல்கிறேன், தேவன் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையை குறித்தும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இன்றைக்கி இந்த கேம்பை முடித்து நீங்கள் போகும்போது நீங்கள் வந்த வண்ணமாய் திரும்பி போவது இல்லை. ஐ கேன் அஷ்யூர் தட். ஸ்தோத்திரம். இன்னைக்கு இங்கே ஒரு கூட்டத்தை நான் பார்க்கிறேன். ஆராதனை ஆரம்பிக்கும் போதே I could see, God has chosen some people in a special way. கர்த்தர் இங்கே ஒரு சிலரை அவருடைய நாமத்தின் மகிமைக்காக அவர் ஸ்பெஷலாக ஆண்டவர் முன் குறிச்சிட்டு இருக்கத ஆராதனைக்கு ஆரம்பத்திலேயே நான் உணர்ந்துட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. டுடே இஸ் யோர் டே. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உனக்காக நான் நிற்பேன். ஹல்லேலூயா. யார் உங்களுக்காக நிற்கிறாங்களோ இல்லையோ, கார்டு மட்டும் கொடுத்துட்டே இருங்கன்னா F மேஜர். ஸ்தோத்திரம். யார், வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க, யார் உங்களுக்காக நிற்கிறாங்களோ இல்லையோ கர்த்தர் உங்களுக்காக நிற்பார். ஏன்னா நீ ராஜ்யவாசி. கையை பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, யூ ஆர் a citizen of heaven. சொல்கிற லட்சணத்தை பாருங்க, கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்ல. கையை தடவக்கூடாது, நல்லா பிடிக்கணும் அப்படி டைட்டாக. You are a citizen. நீங்க பரலோகவாசி, ராஜ்யவாசி, ராஜ்யவாசி. ஹல்லேலூயா. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. சத்தமா தலைக்கு மேல கை தட்டி, ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். சொல்லுங்க, ராஜாதி ராஜா என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம், இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. ஒன்று தெரியுமா, நம்ம வாழ்ற இந்த பூமி வாடகை வீடு. ஹலோ, இந்த வாழ்ற பூமி இல்ல பாஸ்டர், நாங்க பட்டா போட்டுட்டோம் எங்க வீட்டுக்கு. வால்யூம் கம்மி பண்ணுங்க. பட்டா போட்டு வச்சிருக்கோம் என் வீட்டுக்கு. என்னதான் நீ பட்டா போட்டாலும் உனக்கு 6 அடி நிலம்தான். 6க்கு 3. அல்லேலூயா. உங்களை தங்க பெட்டியிலே வச்சு தூக்கிட்டு போறாங்க. மிஞ்சி போனா அந்த பெட்டி 3000 ரூபாய்க்கு மேல தேராது. அல்லேலூயா. உன் காதில் இருக்க கம்மலை கூட விட்டு வைக்க மாட்டாங்க. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்முடைய கூடாரம் பூமி அல்ல. நம்ம எந்த கிங்டமை சேர்ந்தவங்க தெரியுமா? We belong to the kingdom of heaven. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நம்ம ராஜ்யமே வேற, நம்ம அட்மாஸ்பியரே வேற. நம்ம பரலோகத்தை பூமிக்கு காட்டுற ஒரு முக்கியமான வேளையில கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். We are a citizen of heaven. கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதனால எனக்கென்று எதுவும் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இப்பூமி
நீ வச்சிருக்கிற ஐபோன் உனக்கு சொந்தம் இல்ல, நீ வச்சிருக்கிற கார் உனக்கு சொந்தம் இல்ல, நீ வச்சிருக்கிற ஜெடி பைக் உனக்கு எல்லாமே இயேசு, என் இயேசு எல்லாம் எல்லாம். 1 கொரிந்தியர் 2:9. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை 1 கொரிந்தியர் 2:9. Let us all read it together. The 1 Corinthians chapter 2 verse 9. Let's all read it together. எல்லாரும் சத்தமா வாசிங்க, சேர்ந்து வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. திரும்ப சொல்லுங்க இந்த வசனத்தை. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. கண்ணு பார்க்கல, காது கேட்கல, உன் இருதயத்துல கூட நீ நினைச்சு பார்க்காத ஒரு எதிர்காலத்தை தான் கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறார். Your eyes have never seen, your ears have never heard. உன் இருதயத்தில் அது இன்னும் தோன்ற கூட இல்லை. ஆனா உனக்கு கர்த்தர் ஒரு பொசிஷன் ஒன்று வச்சிருக்காரு பாருங்க, அந்த சீட்டுன்னு ஒன்று வச்சிருக்காரு பாருங்க, அது உனக்காக ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்டாயிற்று. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடித்து சொல்லுங்க, உங்களுக்காக உங்க கண்ணால பார்க்காத, காதால கேட்காத, உங்க மனசுல தோன்றாத ஒரு ஸ்தானத்தை தேவன் உங்களுக்காக ஏற்படுத்திட்டாரு. ஏன்னா நீங்க ராஜ்யவாசி, நீ ராஜ்யவாசி. You belong to the kingdom of God. God has appointed, God has fixed what your eyes have not seen, your ears, இங்கிலீஷ்ல இருந்தா கூட போடலாம், have not heard. ஸ்தோத்திரம். உங்க இருதயத்துல தோன்றாதவைகளை கூட கர்த்தர் உங்களுக்காய் செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். கண்ணு காணாத, காது கேட்காத, இருதயத்துல தோன்றாத ஒரு ஸ்தானம். But as it is written, I had not seen nor ear had, neither have entered into the heart of man the things which God had prepared for. Hallelujah. சரி, ரொம்ப சிம்பிளா ஒரு 3 பாயிண்ட் மாத்திரம் டக்கு டக்குன்னு சொல்றேன். நம்பர் 1, எழுதி இருக்கிறபடி. எல்லாரும் சொல்லுங்க. நம்பர் 2, தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. சத்தமா சொல்லுங்க. நம்பர் 3, ஆயத்தம் பண்ணினவைகள். எல்லாரும் சொல்லுங்க சத்தமா. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. Number 1, as it is written. Number 2, that prepared for them that love him. Number 3, that மூன்றாவது ஆயத்தம் பண்ணினவைகள், that is prepared. ராமன் சொல்லுங்க சத்தமா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இன்னைக்கு நான் உங்க வாழ்க்கையை பார்த்து சொல்றேன். நீங்க என்ன ஆக போறீங்கன்றது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். உங்க எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா சொல்றேன், கர்த்தருக்கு அது தெரியும். அவர் ஏற்கனவே அதை எழுதி வச்சிட்டாரு. எனக்குரியது ஏற்கனவே தேவனால் எழுதப்பட்டது. ஈ மைனர் கொடுத்துருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. சி மைனர். ஆமென். ஸ்தோத்திரம். எனக்கானது எழுதப்பட்டது. என்னை குறித்து ஆண்டவர் ஏற்கனவே எழுதிட்டார். நான் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே
எங்கள் அம்மா பிறக்கிறதுக்கு முன்னாலேயே, என் பாட்டி பிறக்கிறதுக்கு முன்னாலேயே. சி மைனர் பிரதர், இல்லை மைனர் கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. என் தாய் உருவாகும் முன்னே சொல்லுங்க, பெயர் சொல்லி என் பெயர் உருவாகும் சொல்லுங்க. எலும்புகள் உருவாகல சொல்லுங்க, நரம்புகள், ஆனா தசைகள் உருவாகல. தரிசனம் உருவானதே. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் பிறக்கிறதற்கு முன்னாலேயே என்னை குறித்த தரிசனம் உருவானது. என்னை குறித்து தேவன் எழுதி வைத்து விட்டார். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆக்சிடென்டா பிறக்கலன்னு சொல்லுங்க. சிலர் போய் அவங்க அம்மா கிட்ட போய் திட்டுறது, நீ எதுக்கு என்ன பெத்த, நீ எதுக்கு என்ன பெத்த. இவங்களை கேட்டு தான் பெற்றுக்கணும். ஆமா, எதுக்கு நீங்க என்ன பெத்தீங்க? உங்களை நான் என்னை பெக்க சொன்னேனா? நீங்க நிறைய பேருக்கு இப்படி ஒரு கேள்வி வருது இல்ல, நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் பிறந்தேன். why do I born, why did I born? கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, it is not your plan, it is already written. கை தட்டிருங்க நல்ல ஜோரம். எழுதப்பட்டது. கை தட்டிருங்க. எழுதி இருக்கிறபடி. கர்த்தர் எழுதி வச்சிட்டாரு. எழுதப்பட்டது. நான் சொல்லட்டுமா, கர்த்தர் எழுதிட்டாருன்னா அது யாரு தடை பண்ணாலும், எவ்வளோ பெரிய ஆள் முன்னால் வந்து நின்னாலும், நம்மளை அழிக்கணும்னு நினைச்சாலும், நம்ம அந்த சீட்டுக்கு வரவே கூடாதுன்னு நினைச்சாலும், கர்த்தர் எழுதின எழுத்து ஒரு உறுப்பு கூட அவர் மாற மாட்டார். கையை தட்டி. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது. கை தட்டி. தாய் கருவிலே எலும்புகள் உருவாகல, இப்ப இப்படி கை தட்ட போறீங்க. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எழுதி இருக்கிறபடி. ஆமென் சொல்லுங்களேன். அதனால டவுட்டே படாதீங்க. நீங்க பிறந்ததெல்லாம் ஆண்டவர் எழுதி வச்சு தான் பிறந்திருக்கீங்க. சோத்திரம். சில ஐயா மாதிரி அம்மாவை பார்த்து சொல்லுவாங்க, என்னை எத்தனை பொண்ணு பார்த்தாங்க தெரியுமாடி. எத்தனை வயசுக்கு அப்புறம்? 30 வருஷத்துக்கு அப்புறம் இவர் சொல்லுவார், இவர் ஹீரோவாக காமிச்சுக்குவார், எனக்கு எத்தனை பொண்ணு பார்த்தாங்க தெரியுமாடி. நீலாம் என்னடி அப்படியே செக்க செவேன்னு வந்தாளுங்கடி. அல்லேலூயா. நான் சொல்றேன், உனக்கு இதுதான் வேணும்னு அவர் எழுதி வச்சிருக்கிறார். இதுதான் உன் தலையில எழுதப்பட்டது. ஒன்று சொல்லட்டுமா, இன்னைக்கு எனக்கு மனைவி ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நான் எங்கே போனாலும் தைரியமாக சொல்லுவேன், எனக்கு கிடைச்ச மாதிரி மனைவி உலகத்தில். எப்போ நீ அதை போட எனக்கு தப்பு தப்பாக வாயில் வார்த்தை வருது. கவனிங்க. எனக்கு கிடைச்ச மாதிரி மனைவி இந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்க முடியாது. ஜாடிக்கு ஏத்த. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. கர்த்தர் யாருக்கு என்னென்ன யார் வேணுமோ எல்லாவற்றையும் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார்.
எழுதியிருக்கிறபடி. பைபிள்ல பல இடத்துல எழுதியிருக்கிறபடி என்கிற வார்த்தை வந்திருக்கிறது. எழுதியிருக்கிறபடி அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழும்பினார். எழுதியிருக்கிறபடி அவர் கலிலேயாவுக்கு போனார். எழுதியிருக்கிறபடி, எழுதியிருக்கிறபடி. ஆமென் சொல்லுங்களேன். இயேசு பிறந்தது எழுதியிருக்கிறபடி. இயேசு மரிச்சது, இயேசு உயிரோடு எழும்பது, ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இயேசு பரமேறி போனது எல்லாமே எழுதியிருக்கிறபடி. இயேசு திரும்பவும் வரப்போகிறது, எழுதியிருக்கிறபடி நடக்க போகிறது. கையை தட்டுங்க பலத்தோட. எஸ், எல்லாமே எழுதி இருக்குன்னா ஐ எம் நாட் an ஆக்சிடென்ட். பிலாத்து இயேசுவை சிலுவையில் அறையும் பொழுது அந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த சிலுவைக்கு மேல ஒரு வாசகம் எழுதி போட்டாரு. நஸ்ரேனாகிய இயேசு யூதருடைய, சத்தமா சொல்லுங்க, எழுதி போட்டு சிலுவையில் அடிச்சாச்சு. சிலுவையில் அடிச்ச உடனே இப்போ அந்த அந்த சிலுவையெல்லாம் அடிச்ச உடனே வேதபாரகர் பரிசேயர்லாம் போறானுங்க. நேராக யார்கிட்டன்னா பிலாத்துக்கிட்ட போறாங்க. பிலாத்துக்கிட்ட போட்டு, சார் என்ன சார் தப்பா எழுதி போட்டிருக்கீங்க, நீ சிலுவையில் அடிக்கணும்னா அடிச்சாச்சு, ஆனால் இப்போ சண்டைக்கு போகிறாங்க பிலாத்துக்கிட்ட, நீங்கள் எதுக்கு தப்பாக எழுதி போட்டிருக்கீங்க? என்னடா தப்பாக எழுதி போட்டிருக்கோம்? நசரேனாகிய இயேசு யூதருடைய ராஜான்னு தப்பாக எழுதி போட்டிருக்கீங்க. நான் சொல்கிறேன், பிலாத்து தப்பாக எழுதினாரா கரெக்டாக எழுதியிருக்கிறாரா? சொல்ல மாட்டீங்களே. தெரிஞ்சு எழுதினாரா தெரியாமல் எழுதினாரா? பிலாத்து ரொம்ப கிளியர், இவர் யூதருக்கு ராஜா. ஏன்னா நைட்டு அந்த அம்மாவுக்கு தூக்கம் வரல, அவங்க ஒய்ஃபு. அந்த ஒய்ஃப் சொல்கிறாங்க காலையில் எழுப்பி, பிலாத்து அந்த ஆளை நீ இன்னும் தொட்டுறாத, ரொம்ப டேஞ்சரான ஒரு மேனவர், அவர் நீதிமான், அவரை குறித்த சொப்பனம் நைட்டெல்லாம் என்ன தூங்க விடல, நைட்லாம் நான் பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகிட்டு இருந்தேன் தூக்கத்தில், அதனால் அவரை தொட்டுறாத. உடனே அடுத்த நாள் காலைல தாவீது யார் பிலாத்து எழும்புறாரு. எழும்பி இயேசுவை சிலுவையில் அறைய அதிகாலையில் கொண்டு வரும்போது அவர் ஒன்றும் இல்லை, தண்ணியை கொண்டு வாங்கன்னாரு. கையை கழுவிட்டார். இந்த மரணத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு, என்னால் முடிஞ்சது ஒன்றே ஒன்று தான், யூதருடைய ராஜாவான்னு இயேசுவை பார்த்து பிலாத்து கேட்டார் தெரியுமா? அதற்கு இயேசு பதில் சொன்னார், நீர் சொல்லுகிறபடி தான் அப்படின்னாரு. ஆனால் ஏரோது கிட்ட போய் கேட்டார் பார்த்தீங்களா? ஏரோது கேட்டான் இயேசுவை பார்த்து, நீர் யூதருடைய ராஜாவா அப்படின்னு. இயேசு என்ன செஞ்சார்? பதில் சொன்னாரா? பதில் சொல்ல மாட்டார். இன்னைக்கு உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுக்குறேன், யாருக்கு பதில் சொல்லணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். எல்லாருக்கும் நீ பதில் சொல்லணுன்ற அவசியம். ஏன்னா இயேசுவுக்கு தெரியும், பிலாத்து ஒரு நீதிமான், ஏரோது ஒரு நரி. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. பிலாத்து நீதிமான், ஏரோது நரின்னு இயேசுவுக்கு தெரியும். இப்ப பாருங்க, ஸ்தோத்திரம். இந்த பேரை மாத்துங்க சார், நசரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா அப்படின்ன உடனே பிலாத்து வாயிலிருந்து வந்த வார்த்தை, அதெல்லாம் மாற்ற முடியாது. அப்போ என்ன மாற்றணும்னு சொல்றது? யூதருடைய ராஜா என்று தன்னை சொல்லிக் கொண்டார்னு எழுதுங்க. அவரே தன்னை சொல்லிக்கிட்டாருன்னு ஒரு வேர்டை சேருங்க உள்ள. அப்போ பிலாத்து சொன்ன வார்த்தை, எழுதினது, எழுதினது. கை தட்டி ஆமென். ரிட்டன் இஸ் ரிட்டன், ரிட்டன் இஸ் ரிட்டன். கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்ற வார்த்தை, உன் வாழ்க்கையை குறித்து எழுதினது, எழுதினதே. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எழுதினது, எழுதினது. நம்ம எவ்வளவு நாள் வாழணுன்றது கூட கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். ஆமாவா இல்லையாங்க? எழுதி இருக்கிறபடி. இன்னைக்கு ரொம்ப கிளியர் ஆயிடுங்க, என் வாழ்க்கையில தேவன் சகலத்தையும் எழுதி வைத்திருக்கிறார். என்னை குறித்து என் வாழ்க்கையில் நடக்கிற சில தீமையான காரியங்கள் கூட எழுதப்பட்டிருக்கிறது. யோசேப்பு சொல்றாரு, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் இப்பொழுது நீங்கள் பார்க்கிறபடி தேவன் அவைகள் எல்லாவற்றையோ நன்மையாய் முடிய பண்ணினார். கைய ஜோர தட்டிருங்க பார்க்கலாம். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். நன்மைக்கென்றே, நன்மைக்கென்றே
சாட்சியாய் முடித்தீடு. முன்னறிந்து அழைத்தவரே, முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்று நலமுடன் நடத்துவார். சொல்லுங்க, அழைத்தவரே, முன்னின்று நலமுடன் நடத்து. கரங்களை உயர்த்தி, சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகலமும் நன்மைக்கென்றே. நான் ஒன்னு சொல்றேன், உன்னை பற்றி எழுதப்பட்டிருக்கிறபடினால ரோமர் 8:28 படி எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை மனப்பாடமா சொல்லணும். பார்க்காம அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாம் அப்படியே கை அப்படி சொல்லுங்க, சகலமோ நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். சகலமும் சகலமும் சகலமும். கையை ரவுண்டா சுத்தி சொல்லுங்க, சகலமும். என்ன சுத்தி நடக்கிற சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். எஸ், எதுவுமே தப்பா நடக்கல எனக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வந்த சில கெட்ட நபர்கள் கூட நீங்க சொல்லுவீங்க, நல்லதுக்கு தான் ஆண்டவரே. ராமன் சொல்ல மாட்டீங்களே. யோசேப்பை தூக்கி குழியில போட்டாங்க. எங்க போட்டாங்க? குழியில போடுறது நல்ல அனுபவமா? கிடையாது. தூக்கி இஸ்மவேலர் கையில விட்டு போட்டாங்க. இஸ்மவேலர் கொண்டு போய் போத்திபார் கையில விட்டு போட்டாங்க. போத்திபார் வீட்டில இருந்து செய்யாத தப்புக்காக சிறைச்சாலை போனான். சிறைச்சாலை போனா அங்க ஒரு பானபாத்திரக்காரன் மறந்து போனான். இதெல்லாம் தாண்டி வந்த பிறகு 2வது ரதத்துல ஏறி உட்கார்ந்துருக்கான் யோசேப்பு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2வது ரதத்துல ஏறி உட்கார்ந்துருக்கிறான். நான் மட்டும் ஒரு கற்பனையில யோசிச்சு பார்க்கிறேன், இந்த 2025 யோசேப்பு இருந்திருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? 2வது ரதத்தில் இவர் போகும்போது மீடியாக்காரெல்லாம் மைக்க கொண்டு போயிருப்பாங்க. யோசேப்பு சார் நாங்கள் கேட்குற கொஷினுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லுங்கள். என்னப்பா சொல்லு சார். உங்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பி மாரே தூக்கி குழியில் போட்டாங்களாமே, அதை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? யோசேப்பு சொல்லியிருப்பாரு, நல்லது. சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க சார். அந்த அண்ணன் தம்பிமார் உங்களை குழியில இருந்து தூக்கி கொண்டு போய் இஸ்மவேலர் கையில வித்து போட்டாங்களாமே, அதை பத்தி என்ன சொல்றீங்க? அந்த இஸ்மவேலர் உங்களை கொண்டு போய் போத்திபார் வீட்டில் கொண்டு போய் வித்து போட்டுட்டாங்களாமே அடிமையா, அதை பத்தி என்ன சார் சொல்றீங்க? சொல்லுங்க சத்தமா. ஆமா சார், ஒன்று கேட்குறேன், தப்பா நினைக்காதீங்க. அந்த போத்திபார் வீட்டில் ஒரு கிழவி உங்களை கையை பிடிச்சி இழுத்தாலாமே, அதை பத்தி என்ன சொல்றீங்க? சொல்ல மாட்டீங்களே ஒரு அல்லேலூயா. அவ கிளவி தானே. நான் சொல்லுவேன் பாஸ்டர், இந்த வாலிப பிள்ளைகளை கூட நம்பிடலாம். இந்த லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு இப்படி நடக்கிறாளுங்க பாரு, அல்லேலூயா. இந்த கிளவிகளுக்கு தான் எச்சரிக்கையா இருக்கணும் தம்பி. ஆமா, இவ புடிச்சு எப்பா பாரு யோசேப்பு ஒரே தொல்லை. காலையில லிப்ஸ்டிக் மாட்டிக்கிட்டு வந்துருவா, ஒரே ஸ்டைலா ட்ரெஸ் தான், ஒரே பெர்ஃப்யூம் தான். அந்த அம்மா இங்க போனாலே என்ன ஸ்மெல்லு. யாரை இது பண்றதுக்கு? யோசேப்பு. நான் சொல்றேன், இப்படிதான் வருவா பிசாசு. 2 கொம்புலாம் வச்சுட்டு வரமாட்டா தம்பி, சென்ட் அடிச்சுக்கிட்டு வருவா பிசாசு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா ஆமா ஆமா. பாருங்க, ஒரு நாள் பார்த்தா போட்டு பிடிச்சிட்டா. எதை பிடிச்சிட்டா? ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டா. டேய், நீ எஸ்கேப்பே ஆக முடியாது. உன் ட்ரெஸ் என் கையில. அல்லேலூயா. உன் ட்ரெஸ் இப்போ போனா நீ மாட்டின, இங்க இருந்து நீ போனா நீ அவுட்டு. ஏன்னா உன் ட்ரெஸ், உன் அங்கி யார் கையில இருக்குது? என் கையில இருக்குது. உடனே யோசேப்பு
ஒரு நிமிஷம் இருங்க சிஸ்டர், நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன். அல்லேலூயா. ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த காரியம் உமக்கு சித்தமா இல்லையா ஆண்டவரே? இப்படியா ஜெபம் பண்ணாரு? அல்லேலூயா. யோசேப்பு யோசிக்கவே இல்லை. என்ன செஞ்சார் தெரியுமா? ட்ரெஸ்ஸை நீ வச்சுக்கோ, நானு பிச்சுக்கோ. கையை தட்டு நல்லா ஜோரா. ட்ரெஸ்ஸை நீ வச்சுக்கோ, நானு பிச்சுக்கோ. ராமன் சொல்லுங்களேன். இன்னைக்கு பிச்சுக்க வேண்டிய இடத்துல பிச்சுக்கணும். ஆமீன் வராது. நல்லா கவனிக்கணும். சார், இந்த கிழவி கையை பிடிச்சிடுறதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்லது சார், நீங்கள் தப்பே செய்யலை சார், உங்களை கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டாங்களே, இதை பற்றி என்ன சொல்கிறீங்க? சார், அந்த சிறைச்சாலையில் ஒரு பானபாத்திரக்காரனுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு அர்த்தம் சொன்னீங்க, உங்களை 3 வருஷம் மறந்து போயிட்டான் சார், அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? கையை தட்டி தீமைகளை நன்மையாக மாற்றினி, துன்பங்களை இன்பமாக மாற்றினி. ஜோரா கை தட்டு. தலைக்கு மேல கையை தட்டி நன்றி 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 நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. சொல்லுங்க சொல்லுங்க, நன்றி, எல்லாம் நன்மைக்கு நன்றி. பக்கத்துல பார்த்து, நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. கையை தட்டுங்க. பக்கத்துல கையை பிடிச்சு கேளுங்க, இப்போ கிளியர் ஆயிருச்சா? உங்களை குறிச்சு ஏற்கனவே கர்த்தர் எல்லாத்தையும் எழுதிட்டார். என்ன எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும்னா இதை திறக்கணும். என்னை குறிச்சு என் பாஸ்ட் இதில் எழுதி இருக்குது, என் ப்ரெசன்ட் இதில் எழுதி இருக்குது, என் ஃபியூச்சர் இதில் எழுதி இருக்குது. ராமன் சொல்ல மாட்டேன், எல்லாமே இதில் எழுதி இருக்குது. தம்பி, பைபிளை நல்லா படிச்சிருங்க. நான் என் வீட்டில் முத பிள்ளை. எங்கள் அப்பா அம்மா நான் பிறந்த வீட்டில் எங்கள் அம்மாவால் எனக்கு பால் கொடுக்க முடியல. 3 months தான் எனக்கு மதர் ஃபீடிங். அதுக்கு மேலே பிளட்டாக வர ஆரம்பிச்சிருச்சான். பாலே கொடுக்கக்கூடாது குழந்தைக்கு அப்படின்ட்டாங்களாம். அப்போ எங்கள் அம்மா அமுலியா பால் டப்பா வாங்கி தான் கொடுப்பாங்களாம். அமுலியா பால் டப்பா அப்போலாம் 10 ரூபா தான். அந்த 10 ரூபா பால் டப்பா வாங்குறதுக்கு எங்கள் வீட்டில் காசு கிடையாது. அந்த நேரத்தில் நான் கத்தி அழுவேனா, ஐயோ எனக்கு பசிக்குதுன்னு அழுகும் போது கத்தி அழு. எங்கள் அம்மா சொல்லுவாங்களாம், எங்கள் பிள்ளை பால் டப்பா வாங்கிட்டு வந்து பிள்ளை கொடுங்க அப்படிம்பாங்களாம். பால் டப்பா வாங்க காசு இல்லை. ஏன்னா சபையில் 5 விசுவாசி தான். வர காணிக்கை 7 ரூபா தான். 7 ரூபா வச்சு என்ன பண்ணுறது? அப்போ எங்கள் அப்பா நிறைய டைம் சொல்லுவாராம், கஞ்சி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, சாதம் வடித்த கஞ்சி தண்ணி, அதில் சர்க்கரையை கலந்து குடு அப்படிம்பாங்களாம். எத்தனையோ தடவை எனக்கு சாதம் வடித்த கஞ்சி தண்ணியில் சர்க்கரையை கலந்து பாலாக குடிக்க கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த பிள்ளை இப்படி இருக்குது. இல்லையா சொல்லுங்க. எனக்கு அப்புறம் தங்கச்சிங்க தம்பிலாம் இருக்கு, அவங்களாம் இப்படி சும்மா கோலியாத்து மாதிரி இருப்பாங்க. அவங்க பிறந்த விதம்லாம் வேறு. ஆனால் நான் பிறந்த வீட்டில் எனக்கு குடிக்க பால் அமுலியா பால் டப்பா வாங்க கூட காசு கிடையாது வீட்டில். ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா, எங்கள் அம்மா எனக்கு பால் ஊட்டி வளர்த்தாங்களோ இல்லையோ, இந்த வசனத்தை ஊட்டி வளர்த்தாங்க. இந்த வசனத்தை ஊட்டி வளர்த்தாங்க. நான் சொல்கிறேன், 3 வயசுலேருந்து 8 வயசுக்குள்ளே 1ஆம் சங்கீதம், 2ஆம் சங்கீதம், 3ஆம் சங்கீதம், 18ஆம் சங்கீதம், 34ஆம் சங்கீதம், ஆமென் சோத்திரம், 118ஆம் சங்கீதம், 119ஆம் சங்கீதம், அந்த பெரிய சங்கீதத்தை மனப்பாடமாக 8 வயசில் நான் சொல்லியிருக்கிறேன். 1 கொரிந்தியர் 13ஆவது அதிகாரம், இதையெல்லாம் 8 வயசுலேயே மனப்பாடமாக சொல்லி, எங்கே போனாலும் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் என்னை வசனம் சொல்ல விட்டுருவாங்க, பாட்டு பாட விட்டுருவாங்க. 8 வயசுக்குள்ளே ஜாதிகள் கொந்தரித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழுந்து நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனைப்பார். அவருடைய கட்டுகளை அறுத்து அவருடைய கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீட்டிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை ஏழுவார். அவர் தமது கோபத்தில் அவர்களோடு பேசி அவருடைய உக்கிரகத்தில் அவர்களை கலங்க பண்ணினார். இப்பொழுதும் ராஜாக்களை உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அறியாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய பாதங்களை முத்தம் செய்யுங்கள்.
இன்னும் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும். நீங்களாம் உட்கார்ந்துருக்க சைஸை பார்த்தா நான் திருவள்ளூரில் அறத்துப்பாலில் இருந்து திருவள்ளுவர் சொன்ன குரல் சொல்கிற மாதிரி நினைக்கிறீங்க. நான் சொல்கிற தங்கீதம் 2 எப்போ படித்தது தெரியுமா? 5 வயசில் படித்தது இன்னைக்கும் ஞாபகத்தில் நிற்கிது. ஆமேன்னு சொல்லுங்க. வசனத்தை தர நீ யாருன்னு காமிச்சிடும் வசனம். இன்னைக்கு நான் படிக்கிற வசனம் ஞாபகத்தில் இல்லை, அன்னைக்கு படித்த வசனம் இன்னைக்கு மனப்பாடமாக இருக்கு. ஆமேன்னு சொல்லிடுங்க. அல்லேலூயா. எழுதி இருக்கிறபடி. 2வது காரியம், தம்மில் தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் தேவனை நேசிக்கிறீங்க? அப்படியே ஈ மைனர் கொடுங்க. எத்தனை பேர் தேவனை அப்படியே கை தூக்குங்க. அன்பு பிரதர் டக்குன்னு காடு ஈ மைனர். இன்னும் அதிகமா இப்படி பாடின உடனே ஆண்டவர் அப்படியே ரொம்ப லவ் பண்ணிடுவாருன்னு நினைச்சிங்களா? கிடையாது. இந்த பாட்டுலாம் நம்ம பாடுறது இட் இஸ் a language of expression. அவர் ஆண்டவர்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஆனால் இட் இஸ் நாட் வாட் ரியலி மீன்ஸ். லவ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். லவ்விங் காட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ரொம்ப லவ்வை பற்றி பைபிள், ஆண்டவரை நேசிக்கிறத பற்றி பைபிள் நிறைய காரியங்களை சொல்லுது. ஆனால் வாலிப பிள்ளைங்களுக்கு தேவையான ஒரே ஒரு ஆலோசனை, அன்பு தேவனை நேசிக்கிறதுன்னா என்னன்னா, இயேசுவுக்காக நான் எதையும் இழப்பேன். ராமன் சொல்லுங்க. இயேசுவுக்காக நான் எதையும் இழப்பேன், எதற்காகையும் நான் இயேசுவை இழக்க மாட்டேன். இதுதான் உண்மையான அன்பு. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, இயேசுவுக்காக நான் எதையும் இழப்பேன், எதற்காக இயேசுவை இழக்க மாட்டேன். தம்பி தங்கச்சி, இந்த வார்த்தையை கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன், எதற்காக இயேசுப்பா விட்டுறாதீங்க. என்ன காரணத்துக்காக இயேசுப்பா விட்டுறாதீங்க. எதற்காக இயேசுவை இழந்து போயிடாது. எதற்காக இயேசுவை இழந்துடாத. I am speaking to you someone prophetically. I am speaking to someone very prophetically. If you are caught up in anything like that, come out of it. வெளியே வந்துரு. அதை விட்டு வெளியே வந்துரு. இயேசு தான் வேணும்னு நினைச்சனா அதை விட்டுரு. நீ உன் வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமே கிடையாது. உனக்குன்னு கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறாரே, அது நிறைவேறாது. அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் இல்லை. இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் இல்லை. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அப்படி ஏதாவது ஏசப்பாவை விட்டு கொடுத்துட்டு நான் உன்னை பிடிக்கணும்னு நினைச்சேன்னா, நீ இதுவரைக்கும் ஆண்டவர்கிட்ட சொன்னது, அன்பு கூறுவேன்னு பாடினது எல்லாமே பொய். நீங்க கர்த்தரனோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முதலாவது எழுதி இருக்கிறபடி, 2வது அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு கூறுறதுக்கு அர்த்தம் என்ன சொன்னேன்? இயேசுவுக்காக எதையும் இழப்பேன், எதற்காகையும் இயேசுவை இழக்க மாட்டேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. 2 கரங்களை உயர்த்தி, பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்த வாழ்க்கை அதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட, வெறும் மண்ணுக்காக, வெறும் மண்ணுக்காக. ஒரே ஒரு காரியத்தை லாஸ்டா சொல்லி முடிக்கிறேன். நம்பர் 1 எழுதி இருக்கிறபடி, 2வது தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, 3வது ஆயத்தம் பண்ணினவைகள். வாட் காட் ஹஸ் prepared. நான் சொல்றேன், உங்களுக்கானதை தேவன் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணிட்டார். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கான, பக்கத்தில் கைப்பிடி சொல்ல, உங்களுக்கானதை ஏற்கனவே கர்த்தர் ஆயத்தம் பண்ணிட்டார்.
ஏற்கனவே ஆயத்தம் பண்ணிட்டார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம். ஸ்பீடாக எடுங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 9வது அதிகாரம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். 1 சாமுவேல் 9வது அதிகாரத்தில் சவுல ஆண்டவர் ராஜாவாக்குற சம்பவம் கவனிங்க. நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்த்து வாசிக்கலாம், எழுதி வச்சுக்கோங்க போதும். சவுல ஆண்டவர் ராஜாவாக்குற சம்பவம். இப்போ பாருங்க, சவுளுடைய அப்பா கூப்பிடுறாரு, சவுலே நீ போய் நம்ம வீட்டில் காணாம போன கழுதையை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வான்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு சொல்லுங்க சத்தமா? நம்ம வீட்டில் கழுதையை காணும்டா, போய் தேடி கண்டுபிடின்னு சொல்லிட்டு சவுல் அனுப்பி விடுறாரு. சவுல் போய் அதை காணாம போன கழுதையை தேடி போறார். போய் தேடி 3 நாள் ஆச்சு, கழுதையை கண்டுபிடிச்ச பாடு இல்லை. உடனே சவுல் வேலைக்காரனை பார்த்து சொல்றாரு, கிளம்புவோம், இனி இந்த கழுதை கிடைக்கிற மாதிரி இல்லை, நம்ம வேலையை பார்ப்போம், ரிட்டர்ன் போயிடலான்னு சொல்றாரு. உடனே கூட இருக்கிற வேலைக்காரன் சொல்றான், ஐயா போக வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த ஊரில் ஒரு ஞான திருஷ்டிக்காரன் ஒருவன் இருக்கிறான், ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான், அவர்கிட்ட போனால் நம்முடைய காரியத்தை குறித்து அவர் நமக்கு வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொன்ன உடனே, யார் அந்த மனுஷன் கேட்டா, சாமுவேல். யார் அவரு? இந்த சாமுவேல் கிட்ட இந்த சவுல் போறார். சவுல் போறாரு. சவுலுக்காக சாமுவேல் அங்க காத்துக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. யாருக்காக காத்துட்டு இருக்கிறாரு சொல்லுங்க? சாமுவேலை பார்த்த உடனே சாமுவேல் சவுலை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? இப்ப வாசிங்க, 9வது வசனம், 9வது அதிகாரம் 20வது வசனம். 9வது அதிகாரம் 20வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க. 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதையை பற்றி கவலை வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. போதும், திரும்ப வாசிங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, சவுலே இங்க வந்திருக்கிற நீ, தம்பி தங்கச்சி இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற நீ ஏதோ ஒரு கழுதையை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. இந்த கழுதைன்ன உடனே யாரோ ஒருத்தர் உனக்கு ஞாபகம் வந்துடும், ஏதோ ஒன்று ஞாபகம் வந்துடும். ஏதோ ஒரு கழுதையை பற்றி இப்போ நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆள் தான் இங்கே இருக்கிறீங்க, ஆனால் கவலைலாம் ஏதோ ஒரு கழுதையை நினச்சிக்கிட்டு இருக்குது. அது என்ன கழுதைன்னு உனக்கும் கர்த்தருக்கும் மட்டும்தான் தெரியும். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, 3 நாளைக்கு முன்னால் காணாமல் போனேன். மூஞ்ச பார்த்து பேசணும். கழுதையை பற்றி இனி கவலைப்படாதீங்க, அந்த காரியத்தை கர்த்தர் முடிச்சிட்டார். கை தட்டுங்க, முடிச்சிட்டார். கை தட்டுங்க. ஹல்லேலூயா. நீ கர்த்தர் உங்களோட பேசுற வார்த்தை, எதை குறித்து நீ பர்டனா இங்க உட்கார்ந்து இருக்கிறியோ, எதை குறித்து நீ கவலைப்பட்டு இருக்கிறியோ, கர்த்தர் சொல்ல, it is solved, it is finished. கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் அதை முடிச்சு வச்சிட்டார். இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த கழுதையை இனிமே நினைக்காத. கழுதையை நினைக்க கூடாது, கழுதையை நினைக்கவே கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அந்த கழுதையை இனிமேல் நினைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். பார்த்துக்கோங்க, இந்த இடத்த விட்டு போகும்போது அந்த கழுதையை இங்கே விட்டுட்டு போயிருங்க, கூடயே கூட்டு போகாதீங்க. நான் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக ஒரு ஸ்டெப்பு முன்னால் போய் சொல்கிறேன், அந்த கழுதையை பிளாக் பண்ணிடுங்க இன்னையோட. என்ன முறைக்கிறீங்க ஒரு மாதிரி? இப்படி முறைச்சா இன்னும் நான் நிறையா பேசுவேன், பார்த்துக்கோங்க. அந்த கழுதையை இன்னைக்கே பிளாக் பண்ணிடுங்க. பிளாக் பண்ணது பிளாக் பண்ணதாகவே இருக்கட்டும். நைட்டு 12 மணிக்கு போய் அவன் என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான்னு பார்க்காத. மூன்று நாளைக்கு முன்பாக காணாமல் போன கழுதையை பற்றி இனி கவலை வேண்டாம், அது அகப்பட்டது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், சில கழுதையை உன் வாழ்க்கையை விட்டு நான் ரிமூவ் பண்றேன். ஓ ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம். உன்னை ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிற காரியம், உன்னை சமாதானமா இருக்க விடாத ஒரு காரியம். ஆமென், ஸ்தோத்திரம். உன் வேலையை நீ நல்லா செய்ய விடாதபடிக்கு நீ வேலை செய்யணும்னு நினைக்கிற, ஆனா அந்த கழுதை உன்னை விட மாட்டேங்குது. அந்த கழுதை உன்னை கவலைப்படுத்திக்கிட்டே இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, டுடே I have solved it. I have bring it to an end. கை தட்டி ஆமென் சொல்லிருங்க. பலத்தோட கை தட்டுங்க. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை, கழுத கதையை முடிச்சு உன்னை ஆண்டவர் சிங்காசனத்துக்கு ராஜாவாக உன்னை கொண்டு போகிற அடுத்த கட்டத்துக்குள்ள, your next chapter is going to begin today. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தம்பி, உன்னுடைய அடுத்த கட்டம் ஆரம்பிக்குது இந்த நாள்ல. இது கர்த்தருடைய வார்த்தை, இது தீர்க்கதரிசன வார்த்தை. கர்த்தர் உனக்கு சொல்றாரு, தம்பி, உன்னுடைய அடுத்த கட்டத்துக்கு நேராக கர்த்தர் உன்னை கொண்டு போறாரு. உன்னுடைய பழைய வாழ்க்கையை கர்த்தர் க்ளோஸ் பண்ணி ஒரு புது சாப்டரை கர்த்தர் தொடங்குறார். ரிசீவ் இட் டுடே. கையை உயர்த்தி பெற்றுக்கோ. இயேசுவின் நாமத்தினால் ஒரு புதிய ஆரம்பம் உனக்கு உண்டாகுது. ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார். பழையவைகள் ஒளிந்து போனது, முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் உன் வாழ்க்கையில இனி செய்ய போகிற காரியம், கையை தட்டி புது காரியம். கையை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுங்க. எஸ், கழுத சாப்டரை பற்றி நீ நினைக்காதீங்க, நீ பேசாது. யூ ஆர் மூவிங் டு த நெக்ஸ்ட் சாப்டர் பிரதர். ஓ ரபா ஹந்த ரபா. கை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. இதை பெரியவங்களுக்கு கூட சிலருக்கு இந்த வார்த்தை ப்ராஃபட்டிக்காக வருது. இனி அந்த கழுதையின் காலம் முடிந்து கர்த்தர் உன்னை அடுத்த யுகத்துக்குள்ள, you are stepping into a new chapter of your life. ஓ ரபா. சில பாஸ்டர்ஸ்க்கு கர்த்தர் இந்த வார்த்தை கொடுக்கிறார். பாஸ்டர், ஓ அந்த கழுதையின் நாட்கள், அந்த துக்கத்தின் நாட்கள், அந்த சஞ்சலத்தின் நாட்கள் முடிந்தது. இனி கர்த்தர் உன்னை கொண்டு போகிற அத்தியாயம் வேற ஒரு அத்தியாயம். கை தட்டி இருங்க பலத்தோட. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க இந்த வார்த்தையை. ஒரு புதிய அத்தியாயத்துக்குள்ள, ஒரு புதிய அத்தியாயத்துக்குள்ள, ஒரு புதிய அத்தியாயத்துக்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. ஈ மைனர் கொடுங்க. ஹல்லேலூயா. Thank you Lord. முந்தினதை நீ யோசி. சி மைனர் கொடுத்துருங்க. சி மைனர். முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. கைகளை உயர்த்தி, மேலானதை நீ சுதந்தரிக்க மேலோங்க செய்வா, பயம் இல்லையே. சத்தமா, மேலானதை நீ சுதந்தரிக்க மேலோங்க செய்வா. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இனி கழுத கதை பக்கத்துல சொல்ல, பேச மாட்டேன், நினைக்க மாட்டேன். ராமன் சொல்லுங்க. அந்த கழுதைய இங்கேயே விட்டுட்டு போயிடுறேன், அது எங்கேடாது கெட்டு போட்டோம். ஹல்லேலூயா. ராமன் சொல்லுங்க. அதனால தான் ஃபாதர் பாடியிருக்கார். ஈ மைனர் கொடுங்க. நான் என்ன பாடியிருக்கா தெரியுமா? இயேசு சுமந்து கொண்டாரே. ஆண்டவர் சொல்ல, விட்டுரு, உன் காரியத்தில் நான் சுமந்துட்டேன், உன் பாவத்தில் நான் சுமந்துட்டேன், அது என்னத்துக்கு திரும்ப நீ சுமந்துட்டு போற? இயேசுவின் காயங்களால் சொல்லுங்க சுகமா, I am set free. ஓ, இன்னைக்கு இங்கிருந்து போகும்போது செட் ஃப்ரீயா போயிடுங்க. ராஜ்யவாசி நீங்க, ராஜ்யவாசி. நீ ஜெபிக்கும் போது தேவன் தலை அசைப்பாரு. நீ ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். நீ ராஜ்யவாசியா இந்த இடத்தை விட்டு திரும்பி போற. You are set free in the name of Jesus. இனி கழுதையின் கதை அல்ல, இனி ஒரு புதிய அத்தியாயத்தை. கையை தட்டி நல்ல ஜோரா. அப்படியே வாசிச்சிருங்க. ஸ்தோத்திரம். காணாமல் போன கழுதைகளை பற்றி கவலை வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இதல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா. 21. அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, சத்தமா வாசிங்க, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் சிறிதான பென்யமின் கோத்திரத்தான் அல்லவா. பென்யமின் கோத்திரத்தின் குடும்பங்கள்லாம் என் குடும்பம் அற்பமானதல்லவா. நீர் இப்படிப்பட்ட வார்த்தை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான். 22. சாமுவேல் சவுலையும்
அவன் வேலைக்காரரையும் போஜன சாலைக்குள்ளே அழைத்து கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே, இந்த சேரை கொடுங்க, அல்லேலூயா, அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே, அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே. எல்லாம் சொல்லுங்க, என்ன ஸ்தானத்தில்? அங்கே அழைக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய எத்தனை பேராக இருந்தாங்க? 30 பேரில் இந்த சவுலு காணாமல் போன கழுதையை தேடி போனவனை கூப்பிட்டு இங்கே உட்கார வைக்கிறாரு. நீ உட்கார வேண்டிய சேர் இது தம்பி, தங்கச்சி நீ உட்கார வேண்டிய சேர். கழுதையை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தையே, ஆமென் ஸ்தோத்திர, கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தையே, உன்னை யாரும் அறியாமல் அலைந்து கொண்டிருந்தாயே, இன்னைக்கு கர்த்தர் உன் லெவலை ஆண்டவர் மாற்றுறாரு, உன் ஸ்டேட்டஸை மாற்றுறாரு, உன்னை ராஜ்யவாசியா மாற்றி உன்னை கர்த்தர் கொண்டு போய் உட்கார வைக்கிற இடம் தலைமையான இடம். கை தட்டிரணுமே பலத்தோட. என்ன இடம்? இப்போ நான் உங்களை யாரையாவது கூப்பிட்டு இந்த இடத்துல உட்கார வச்சேன்னா நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்களா? அப்படின்னு எழுவீங்க, அன்ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்களே சொல்வீங்க, இந்த சேருக்கு நான் தகுதியானவன் இல்லை. ஆனால் நீ தகுதியானவன் இல்லைன்னு நீ நினைக்கிற. ஆனால் கர்த்தர் உன்னை குறித்து நான் ஏற்கனவே எழுதிட்டேனேப்பா, நீ கழுதையை தேடி அலையிற ஒரு சாதாரண மனுஷன் அல்ல, உனக்கான ஆயத்தம் பண்ணப்பட்ட இந்த ஸ்தானத்தில் கர்த்தர் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? என்ன இடம்? என்ன இடம்? ப்ராஃபிட்டிக்கா சொல்றேன், இனி உங்க சேர் மாற போகுது. நீ வேலை செய்யற இடத்துல உன் சேரை கர்த்தர் மாற்ற போறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட இடத்துல? தலைமையான இடத்துல. ஹல்லேலூயா. 23வது வசனம். பின்பு சாமுவேல் சமையல்காரனை பார்த்து, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே. ஹலோ, சவுல் வரதுக்கு முன்னாலேயே சவுலுக்குன்னு ஒரு பங்கை சாமுவேலு கொடுத்து வச்சிருந்தாராம். ஒருத்தன் வருவான்டா, அவன் யாருன்னு தெரியாது, ஆனால் ஆண்டவர் என்கிட்ட நேற்று நைட்டே சொல்லிட்டாரு, ஒருத்தன் கழுதையை தேடி வந்துக்கிட்டு இருக்கிறான், அவனை கூட்டு போய் தலைமையான இடத்துல உட்கார வச்சு அவனுக்கு லெக் பீஸ் கொடுக்கணும்ன்ட்டு சொல்லிட்டாரு. அந்த பீஸை மாத்திரம் நீ பத்திரமா எடுத்து வச்சிரு. இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீ வர்றதுக்கு முன்னாலேயே உனக்குரியது ஆயத்தம் பண்ணப்பட்டு விட்டது. நீ வர்றதுக்கு முன்னாலேயே உன்கிட்ட ஒன்று கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றான். 24 வாசிச்சிருவான். அப்பொழுது சமையல்காரன், எல்லாம் சத்தமா சொல்லுங்க, and the cook took up the shoulder. அல்லேலூயா. ஷோல்டர் பீஸ் இது. முன்னந்தொடன்னு நம்ம தமிழ் பாஷையில் சொன்னால் லெக் பீஸ் தான், அப்படிதானே? ஸ்தோத்திரம். கவுனிங்க பாருங்க, முன்னந்தொடையை அதனோடு இருந்ததையும் எடுத்துக்கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன்பாக வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும், நீ எவ்வளோ லேட்டாக வந்துட்டேன்னு பிரச்சனை இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம். நீ வந்த டைம் லேட்டுன்றதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீ வருவன்னு தான் உனக்காக இந்த முன்னந்தொடை காத்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுக்கென்று கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதை வேற யார் கையிலையும் கொடுக்க மாட்டாரு, அது உன் கையில தான் வந்து சேரும். உங்களுக்குன்னு குறிச்சது உங்க கையில வந்து சேரும். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்குன்னு குறிச்சது உங்க கையில வந்து சேரும். உங்க கையில வந்து சேரும். அது எவ்வளவு லேட்டானாலும் பரவாயில்ல. உங்களுக்குன்னு குறிச்ச விழா எலும்பு உங்களுக்கு வந்து சேரும். அவசரப்பட்டு லவ் கிவ் பண்ணிடாத. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் கொடுத்தாருன்னா ஏற்ற துணையாக இருக்கும். நீயே தேடி போனால் ஏகப்பட்ட வினையாக இருக்கும். அல்லேலூயா.
ஆமாம், கர்த்தர் கொடுத்தாருன்னா ஏற்றத்தோணை, நீ தேடி போனால் ஏகப்பட்ட வேணாம். அல்லேலூயா, சோத்திரம். ஆமாம், லவ் மேரேஜ் பண்ணவங்களாம் நாங்கள் நிறைய பேர் பார்த்துட்டோம். கிளி மூக்கு மாதிரி பொண்ணு வேணும் பாஸ்டரும்பான், செக்கச்சவேன்னு பொண்ணு வேணும்பான். குஷ்டரோகியை தான் சுண்டி விட்டால் ரத்தம் வரணுமா. ராஜமணி பாஸ்டர் சொல்லுவார், டே குஷ்டரோகிக்கு தாண்டா சுண்டி விட்டா ரத்தம் வரும். அல்லேலூயா, சோத்திரம். சுண்டி விட்டா ரத்தம் வரணும், கிளி மூக்கு மாதிரி பொண்ணு வேணும். செக்க இவன் பிளாக்காக இருப்பான், பொண்ணு மட்டும் எப்படி இருக்கணுமா, செக்கச்சவேன்னு இருக்கணுமா. சோத்திரம். நான் சொல்கிறேன், கர்த்தர் எதை உங்களுக்குன்னு வச்சிருக்கிறாரோ அது உங்ககிட்ட வந்து சேரும். உனக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்டது. ஒரு ஆமீன் சொல்லுங்க சத்தமா. உனக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்டது. நான் சொல்கிறேன், சவுல் உட்காந்து அந்த சேரில் உட்காந்து அந்த முன்னந்தொடைய சாப்பிடும்போது அவர் மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்திருக்கும்? எனக்கா இத்தனை கிருபை என் மேல, என் மேல அளவற்ற கிருபை, என்னை விட எத்தனை பேர் என்ன மட்டும் தேடி வந்ததே, என்ன மட்டும், என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தோம், என்ன மட்டும் கிருபை என்று கை உயர்த்தி, உங்க கிருபை என்ன வாழ வைத்தது. ஓ, உங்க கிருபை தூக்கி சுமக்குதே. ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உனக்காக சொல்ற வார்த்தை, உனக்கானது ஆயத்தம் பண்ணப்பட்டு விட்டது. You don't want to roam around and you don't want to search for it. It will come to you at the right time, at the appointed time that God has fixed for you. உனக்காக கர்த்தர் குறித்த நேரத்தில். ஆமென் சொல்லுங்களேன். தேவன் நமக்கென்று ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவுள்ள 3 காரியம் எழுதி இருக்கிறபடி. நம்பர் 2, தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு 3வது ஆயத்தம் பண்ணினவைகள். இன்னைக்கு உனக்கென்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். நீ தேவனை உண்மையா நேசிக்கிற பிள்ளையா இருந்தா உனக்கான ஆயத்தங்களை அவர் பார்த்து கொள்ளுவார். இட் வில் ரீச் யூ அட் த ரைட் டைம். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குறவங்களுக்குள்ள எனக்கு கிளியராக தெரியும், கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறாரு. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்பு கொடுக்காம யாராவது இங்கே இருப்பீங்கன்னா இன்னைக்கு இயேசுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருங்க. இதுவரைக்கும் ஞானஸ்தானம் பெறாமல் யாராவது இருப்பீங்கன்னா இன்றைக்கி ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துருங்க. இதெல்லாம் எதுக்கு அடையாளம் தெரியுமா? உன் வாழ்க்கையை ஆண்டவர் கையில் எடுத்து, ஆமென் ஸ்தோத்திரம், நீ காணாமல் போன கழுதையை தேடி இங்கே வந்த, ஆனால் உன்னை சிங்காசனத்தில் தலைமை ஸ்தானத்தில் உட்கார வைத்து அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற ராஜ்யவாசியாய் கர்த்தர் உன்னை மாற்றி அனுப்ப போகிறாரு. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா.